அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாசர் வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறி மற்றும் சத்திய ஞான சபை ஆகியவற்றை பலவிதமான நூல்களிலே எழுதி வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வடலூர் சத்திய ஞான சபை தத்துவ விளக்கம் என்ற ஒரு நூலினை 1939 ஆண்டில், அதாவது கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிட்டுள்ளார்கள். அதில் அவர்கள் விளக்கியுள்ள சத்திய ஞான சபையின் அந்த விளக்க உரையும் வழிபாட்டு முறைகளை பற்றிய இந்த நூல் தற்பொழுது இங்கே ஒலிவடிவிலே ஏற்கனவே பல அத்தியாயங்கள் தரப்பட்டன. அதற்கு அடுத்த அத்தியாயம் இன்றைய நாளிலே ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் வடலூர் சத்திய ஞான சபை தத்துவ விளக்கம், டெம்பிள் ஆஃப் டிவைன் விஸ்டம். இயற்றியவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். 6 கால பூஜா பிரார்த்தனை. 1 காலை பூஜா பிரார்த்தனை, காலை 6:30 மணிக்கு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அறிவென்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு வடிவில் புதைந்து கிடந்த அடியனுக்குள் உள்ளொளியாயிருந்து அப்பாசாந்தகாரத்தினின்று எடுத்து எல்லா பிறப்புகளிலும் உயர்வுடைத்தாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்கச் செய்த தேவரீரது திருவருட் பெருங்கருணை தரத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்லுவேன்? குறிப்பறிந்து உதவும் குணப்பெரும் குன்றே, இம்மனித தேகத்தை பெற்றும் இதனால் அறிந்து அடையக்கூடிய தேவரீருடைய அருட்பூரண சக்தி துணை கொண்டு சுகபோக நித்திய வாழ்க்கையை பெற்று மகிழாது கருப்பு திரையாகிய மாயாந்தகாரத்தில் அஞ்ஞானத்தில் மூழ்கி அல்லலும் துக்கமும் மேற்கொண்டு வாழ்க்கையில் மிகவும் கசந்த என்னை தயையோடு கைப்பற்றி சத்திய ஞான சபையின் திருச்சந்நிதிக்கு இத்தருணம் வருவித்தீர். என் உள்ளும் புறமும் இதுவரை என்னை துன்புறுத்திய அஞ்ஞான மறைப்பை கணப்பொழுதில் நீக்கி அருளறிவு விளங்கச் செய்த அருளரசரே, இனி இவ் அருள் ஒளி கொண்டு தேவரையருடைய பேரருள் பெருஞ்சோதி கண்டு அதில் எஞ்ஞான்றும் பெரும் சுகநிலையில் வாழ்வித்தல் வேண்டும். இதுபோன்று மற்றெல்லா மனிதர்களுக்கும் திருவருள் பாலித்து ஆனந்தமுறச் செய்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். 2 உச்சிகால பூஜா பிரார்த்தனை, பகல் 12 மணிக்கு. எல்லாம் செய்யவல்ல இயற்கை உண்மை கடவுளே, இதோ உச்சிகால தரிசனைக்கு உவப்புடன் வந்து நிற்கிறேன். வள்ளலே, அகண்டாகாச வண்ணமாகிய நீலத்திரையை திருச்சந்நிதியில் காண்கின்றேன். புற ஆகாசத்தில் சூரியன் உச்சியினின்று பிரகாசிக்கின்றது போன்று இந்நீலத்திரையில் தேவரீருடைய அரும்பெரும் கிரியாசக்தியை உணர்கின்றேன். இஃது அகண்டாகாசத்தில் நிறைந்த அக்னி அணு பெரும் திரளே அருணன் வடிவாய் தோன்றி எல்லா உயிர்களையும் விளங்கச் செய்வது போன்று இந்நீலத்திரையில் வெளிப்படுத்தப்படும் தேவரீரது அருட்பெரும் கிரியாசக்தியால் அறிவும் அன்பும் என்னில் விளங்கச் செய்து தேவரீருடைய அருள் வெளிமுற்றும் நிறைந்த அருட்பெரும் ஜோதியை காட்டி வாழ்வித்தல் வேண்டும். இவ்வண்ணமே எல்லாருக்கும் அருளல் வேண்டுமென்பது எனது பிரார்த்தனையாகும். அருட்பெரும் ஜோதி அண்ணலே அபயம் அபயம். அடுத்து 3வது சாயரட்சை பூஜா பிரார்த்தனை, மாலை 7 மணிக்கு. பொற்பிரகாச அருட்பெரும் ஜோதி அற்புத அரசே, பொன்னொழி அந்திவான் கண்டு வந்து உற்றேன். அருட்பொதுக்காட்சி அளித்திடல் வேண்டுமென் ஐய, இராப்பகல் அற்ற இந்த நற்றருணம் வேண்டுதல் வேண்டாமை என்ற பொது குணம் என் உளம் பற்ற திருவுளம் பற்றிய தேவதேவ பராசக்தியின் புனித பண்பு ஈதென்று நின் சர்வஜீவ தயையை விளக்கிய அருட்பெரும் பிரபுவே, அல்லற் பிறவி பாசம் அகற்ற எழுந்த அருட்குருவே, தேவரீருடைய தன்னழி குறித்த பொன்னொழி கலந்த பசும்பெரும் திரையை விளக்கி காட்டினை மெய்யருட் திருவை கூட்டிடல் வேண்டுமென் கோவே, இவையெல்லாம் பெற்று இவ்வுலகெல்லாம் இன்புற்று இருத்தல் வேண்டுவன் என் இறைவனே. அடுத்து 4 அர்த்தஜாம பூஜா பிரார்த்தனை, இரவு 12 மணிக்கு. நன்மையெல்லாம் ஓர் உருவாய் நல்லொளி யான்
நவிற்றும் ஞானசபா நாயகனே, இதோ நள்ளிரவு நடு யாமம், எங்கும் இருள் நிறைந்து ஒளி ஒடுங்கி இருக்கின்றது, எல்லோரும் தன்னை மறந்து துயிலுகின்ற தருணம் என எழுப்பி உள்ளொளி துலங்க திருச்சபைக்கே அழைத்து எனது உளக்கவலையும் கலக்கமும் ஒழிக்க கருணையும் ஜோதியும் கழித்து அளித்த என் கடவுளே, செம்பொரு நிலை ஈதென தெரிவித்த செல்வமே, என் இச்சையெல்லாம் நின் அருள் வேட்கையாய் உள்ளதாதல் என்னால் இதுபோது காண்கின்ற செம்மைத்திரையில் செம்பொருட்காட்சியே தெளித்தனன் தெய்வமே. இதுபோது காண்கின்ற செம்மைத்திரையில் செம்பொருட்காட்சியே தெளிந்தனன் தெய்வமே. இவ்வருட்காட்சி ஏனையோர் கழித்து இனிதொரு செய்திடல் வேண்டுமென் இறைவா. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பியருட்ஜோதி அழித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஊதி முடியாதென்போல் உலகம் பெறுதல் வேண்டுமனே. அடுத்து 5 வெற்றிகால பூஜா பிரார்த்தனை இரவு 3 மணிக்கு. மெய்ஞானம் வழங்கும் மேதக்க மணியே, எல்லா அண்டங்களையும் எல்லா பிண்டங்களையும் மற்றெல்லா பொருள்களையும் விளக்கம் செய்கின்ற அருட்பெரும் பொன்னே, மாயா பிரபஞ்சத்திற்கு உள்ளீடாய் என்றும் மாயா அபரஞ்சிமயமாய் திகழ்கின்ற மகாதேவா, இவ்விடை காலத்திலே உலகமெல்லாம் மெய்மறந்த துயிலிலே பொய் நிறைந்த கனவுகள் கண்டு கொண்டிருக்கின்றது. என்னை இப்பிரபஞ்ச மாயையில் உறங்காது இருக்கும் உபாயமும் காட்டி தூங்காத துயிலிலே ஏங்காத நிலையிலே இருந்து மெய்ஞான ஒளி காட்டுகின்றாய். பிரபஞ்ச வெற்றிக்கு இது உற்ற சாதனம் பெற்று சாத்தியமுற்று நீ மகிழ்க என்கிறாய். இவை காட்டும் பொன்னந்திரை காட்டி வெற்றி பொருள் காட்டி ஞான நிலை நாட்டு மென் நாத. இவை காட்டும் பொன்னந்திரை காட்டி வெற்றி பொருள் காட்டி ஞான நிலை நாட்டும் என் நாத. உலகவர்க்கும் இவ்வெற்றி கொடி காட்டி தனிப்பெரும் கருணையாட்சி தந்தருளல் வேண்டும். தந்தையே வந்தனம், எந்தையே வந்தனம் வந்தனம். அடுத்து 6 அமுதகால பூஜா பிரார்த்தனை இரவு 4:30 மணி முதல் உதயம் வரை. அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே, எல்லா பற்றும் தவிர்த்து நின் அருட்பெரும் பற்று அவாவி நிற்கின்றேன். தூய வெண்திரையில் அருட்பெரும் செயலெல்லாம் காண்கின்றேன். அருண்மொழியெல்லாம் கேட்கின்றேன். அருளமுது உண்கின்றேன். இதோ இவ்வெண்மைத்திரையும் நீங்குகின்றேன். நின் பூரண காட்சி முன் நிலையுற்றது. நின் அருபெரும் சக்தியும் இங்கு காண்கின்றேன். அருபெரும் மாயா விளக்கமும் அறிந்தேன். இதோ இத்திரை நீங்கிடுகின்றது. அருட்பெரும் ஜோதியே, நின்னை கண்டுகொண்டேன். அருட்பெரும் ஜோதி அருணனும் உதிக்கின்றது. அருட்பெரும் ஜோதியை கண்டேனே, ஆனந்த தெள்ள மூதுண்டேனே. இருட்பெருமாயையை வேண்டேனே, எல்லாம் செய்தியை கொண்டேனே. இவ்வனுபவமாய் என்னை முற்றும் கலந்து கொண்ட அருட்பெரும் ஜோதியை அதுவென்றும் நான் என்றும் பிரிப்பறியா நின்று அறிந்தறியாத அற்புத அறிவும் அடைந்தறியாத அற்புத அனுபவங்களும் கண்டறியாத அற்புத காட்சியும் செய்தறியாத அற்புத செயல்களும் இது தொடங்கி பெறுகின்றேன் என்ற உணர்ச்சி என்னில் ஓங்குகின்றது. இந்தப்படி மற்றையரும் பெற்று பெருமகிழ்வுறக் கருதி எல்லோரும் உள்ளத்தும் அருட்பெரும் ஜோதியை எழுப்புகின்றேன். இதுவே திருவருளின் பெரும் செயலாம். அருட்பெரும் ஜோதி தேவதேவே. எப்பாரும் எப்பதமும் எங்கனு நான் சென்றே, எந்தை நினதருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தனிப்பெரும் கருணை தந்தையே வந்தனம் வந்தனம். இவ்வாறு 6 கால பூஜை நேரங்களிலும் ஞானசபையின் கமல நிலையில் இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வருதல் புற வழிபாடாக அமையும். இத்தோடு இவ்வழிபாட்டின் உட்கருத்தறிந்து மேற்படி வழிபாட்டை செய்ய வேண்டுவதே சுத்த சன்மார்க்க பெருநெறியாகும்.
அடுத்த தலைப்பு நித்திய வழிபாடு. சித்திபுரத்தே தினந்தோறும் சீர்குளருட் சக்தி விழா நீடித்தழைத்தோங்க எத்திசையில் உள்ளவரும் வந்தே உவகை உறும் அகமதத்துள்ளல் ஒழிக தொலைந்து. சித்திபுரத்தே தினந்தோறும் சீர்கொள் அருட் சக்தி விழா நீடித்தழைத்தோங்க எத்திசையில் உள்ளவரும் வந்தே உவகையுருகம கமதத்துள்ளலொழிக தொலைந்து. சமரச நிலை திருவருட்பா. அடுத்து இரண்டாவது அக அனுபவ வழிபாடு. வட பெருவெளியில் திகழ்கின்ற சத்திய ஞான சபையின் கண்ணுற்று உண்மை கடவுள் நிலையையும் அக அனுபவ வழிபாட்டு முறையையும் நன்கு தெரிந்து கொண்டு பின்பு நாம் எவ்விடத்திலிருந்தும் மேற்படி அக வழிபாட்டை செய்தல் வேண்டும். ஞானசபை வழிபாட்டிற்கு உதவியாக அங்கங்கு அமைக்கப்பட வேண்டிய விளக்கப் பலகைகள் என்பது தலைப்பு. 1. ஞானசபையின் எல்லையில் எப்போதும் நிம்மதியே நிலவ வேண்டும். ஆதலால் எவ்விதமான கடைகளும் ஜனக்கூட்ட இறைச்சலும் ஆடம்பர ஆர்ப்பாட்டங்களும் கூடாது. இது குறித்து ஓர் விளக்கப் பலகை வரைந்து ஞானசபை எல்லையில் நிலைநாட்டல் வேண்டும். இவ்வண்ணம் நாற்புறங்களிலும் அமைத்தல் வேண்டும். அன்பர்களின் தகவலுக்காக இந்த நூல் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்ட காலம் 1939. அடுத்து இரண்டாவது ஞானசபையின் புறம்பே 4 திக்கிலும் உத்தரஞான சித்திபுரம், உத்தரஞான சிதம்பரம், பார்வதிபுரம், வடலூர் என்ற பெயர்களை முறையே அமைத்து அதன் அகப்பொருள் விளக்கத்தையும் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி தெளிவாக பலகைகளில் சித்தரித்து வைக்க வேண்டும். 3. இவ்வண்ணமே நிறுத்த சித்தி பீடமும் அதன் விளக்கம் முற்றும் காட்டும் பலகையுடன் திகழ வேண்டும். 4. ஞானசபையின் பிரதான வாயிலின் சமீபத்தில் நமது அக ஞானசபையின் விளக்கம் இந்த ஆலயத்தில் எப்படி காட்டப்பட்டுள்ளது என்பதை முற்றும் விளக்கி காட்டப்படல் வேண்டும். 5. இருப்புச் சங்கிலியின் இரகசியத்தை விளக்கும் பலகை 1 அல்லது 2 அச்சங்கிலியிலேயே தொங்கவிடல் வேண்டும். 6. எழுவார் மேடை, கொடிமரம், எண்கோண நிலை விளக்கம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம், முன்னிருந்த கமல நிலை முதலியவற்றின் உண்மை கருத்து விளங்கும் பலகைகளும் அங்கங்கு தொங்கவிடப்படல் வேண்டும். 7. திரைகளை பற்றி தனித்தனி விளக்கம், அவைகளின் அனுபவம் முதலியன முறைப்படி எழுதி அமைத்தல் வேண்டும். 8. ஜோதிபீடம், அதன் கஜமுக படிக்கட்டுகள், கண்ணாடி தீபம், மேல் நிலை முதலியனவும் விளக்கப்பட வேண்டும். மேற்படி விளக்கப் பலகைகளின் உதவி கொண்டு உண்மையறிந்து வழிபாடு செய்யும் போது அது வழிபாடாக அமையும். மேற்படி விளக்கப் பலகைகளின் உதவி கொண்டு உண்மை அறிந்து வழிபாடு செய்யும் போது அது அக வழிபாடாக அமையும். அவ்வக வழிபாடு செய்யும் முறையை சற்று விளக்கி கூறுவாம். தினமும் நாம் முற்குறித்த 6 காலங்களிலும் பூர்வ மத்தியில் மனதை நிறுத்தி அவ்வக்காலத்திற்கு உரிய பிரார்த்தனையை செய்து அச்சக்தி உணர்ச்சியை ஒருமையோடு ஊன்றி பாவித்தல் வேண்டும். இந்த பூர்வ மத்திய பீடமானது கமல பீடமாக குறிக்கப்பட்டது. இதில் நாம் அகநோக்கி நிற்கும்போது வலம் இடமாகவும் இடம் வலமாகவும் அனுபவத்தில் விளங்கும். வலம் சந்திரனாகவும் இடம் சூரியனாகவும் அறியப்படும். இக்காரணத்தால் கமலபீடத்தில் நிற்போர்க்கு வலத்தில் சந்திரனிலுள்ள வெள்ளி சக்தியை காட்டும் வெள்ளியம்பலமும் இடத்தில் சூரியனில் உள்ள பொற்சக்தியை காட்டும் பொன்னம்பலமும் அமைந்துள்ளனவாம். ஆகவே மேற்படி புருவ மத்தியினின்று 6 கால வழிபாடு செய்து மற்ற நேரம் முழுவதும் அருட்பெரும் கடவுள் சிந்தனையோடு தயா ஒழுக்கம் பூண்டு மனோ வாக்கு காயத்தாலும் இயன்ற மட்டில் அருட்பணியையே செய்து கொண்டிருத்தல் வேண்டும். ஆண்டவருடைய திருவருள் பூரணமாய் கிடைக்கும் போது அருட்பெரும் சித்தியை பெற்று ஆனந்த வாழ்வுறுவோம். இத்துடன் 8வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அத்தியாயம் எண் 9 தைப்பூசமும் அருட்பெருஞ்சோதி சித்தியும். வருடந்தோறும் உத்தராயண ஆரம்ப காலமாகிய தை மாதத்தில் ஊர் முழுவதும் செழிப்புற்று ஜீவசக்தி விளக்கத்தோடு மிளிர்கின்றது. நம் தமிழ் மக்கள் இல்லங்களை சுத்தி செய்து மாதப்பிறப்பன்று மங்கள பொங்கலிட்டு அருட்ஜோதி மூர்த்தியாம் அருணனை வழிபடுகின்றனர். எல்லோரும் அகமகிழ்ந்து விளையாடி கழிக்கின்றனர். இந்த மங்கள தோற்றம் நிறைந்த தை மாதத்தில் முழு சந்திரன் வரும் தினம் பூச நட்சத்திரமும் இசைந்து வருகின்றது.
இதனால் இம்மாதத்திற்கு புஷ்ய மாதம் என பெயர் விளங்கும். இந்த தைப்பூச தினத்தில் நடராஜ பிரபு வியாக்கிரமபாத முனிவருக்கு தர்சனை அளித்ததாக சொல்லி சிதம்பரத்தில் விழா கொண்டாடப்படுகிறது. இத்தைப்பூச நாளே நம் அருட்பெருஞ்சோதி சித்திக்குரிய தினமாக திருவருட்சம்மதத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இதன் உண்மைகளை ஈண்டெடுத்து விரிப்பாம். தலைப்பு: தை மாத தத்துவம். அண்டமாகிய இப்பூமியில் ஜீவசக்தி விளக்கமும் மங்கள தோற்றமும் தெய்வ தேஜஸும் பொருந்திய காலம் தை மாதமாக இருக்கிறது. பிண்டமாகிய நம் மனித தேகத்திலும் அக்காலத்தில் மேற்படி சக்தியின் காரணமாய் ஏகதேச விளக்கம் தோன்றுகின்றது. இப்படி ஏகதேச விளக்கம் தோற்றுவது பொது விதி நிற்க சிறப்பு விதியாக நம் மனித தேகத்தில் கடவுட்சக்தி விளக்கம் எப்பொழுது தோற்றுவதெனில் தயா சிந்தனையுடன் பிறர்க்குற்ற பசியை நீக்கும்போது அன்னம் ஏற்றோர் முகத்திலும் அகத்திலும் ஜீவ விளக்கமும் ஆனந்த சக்தியும் விளங்க அங்கனம் அன்னமிட்டோன் தயா சிந்தனையில் தெய்வசக்தி உணர்ச்சியாகிய திருவருள் விளக்கம் தோற்றுகின்றது. ஆகவே தயா ஒழுக்கமே கடவுட்சக்தியை வெளிப்படுத்துவதாய் உள்ளது. எனவே ஜீவகாருண்ய ஒழுக்கம் விளங்கும் காலம் தை மாதத்திற்குரிய தெய்வசக்தி விளங்கும் காலமாக உள்ளதாம். இதிலிருந்து தை மாத தத்துவ விளக்கமே ஜீவகாருண்ய ஒழுக்கமாக திருவருளால் வழங்கப்பட்டுள்ளதாம். அடுத்த தலைப்பு: தை பூரணை. பூரணை பௌர்ணமி அல்லது முழு மதி நாள் சந்திரன் தன் 16 கலைகளோடு நிறையொளி வீசுகின்றது. அன்றியும் இம்மதி கடகராசியாகிய தன் உச்ச வீட்டிலிருந்து ஆட்சி புரிகின்றது. இதன் கருத்து தத்துவ சித்தியில் எங்கனம் அமைந்துள்ளது எனில், சந்திரன் எனப்படுவது நம்மில் மதியாகிய அறிவு என்று கூறப்படும். பூரண மதியால் உணர்த்தப்படுவது நம் பூரண அறிவேயாம். பூரண தயா ஒழுக்கத்தினால் நம் பூரண அறிவு விளங்கும். இப்படி பூரண தயா ஒழுக்கத்தினால் பெறப்படும் பூரண அறிவு அருட்பூரண சக்தியாய் திகழ்கின்றது. ஆகையால் தை பூரணை அல்லது அருட்பூரண சக்தியாம். அடுத்த தலைப்பு: பூச நாள். முற்கூறிய தைப்பூரண மதி கடகராசியில் ஆட்சி புரிவதாய் சொல்லப்பட்டது. இக்கடகராசியில் புனர்பூசத்தின் கடைசி கார்பாகமும் பூசம் ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் விளங்குவன. இவற்றில் பூசத்தில்தான் பூரணை சந்திரசக்தி நிறைந்து விளங்கும். இப்பூசத்திற்கு கார்குளம் என்ற பெயர் முன்னோர் வழங்கியுள்ளனர். இதில் குளம் என்பது பொதுவாக நெற்றி என்றும் சிறப்பு வகையான நமது நெற்றிக்கண்ணுக்கு நேர் உள்ளிடத்தில் அமைந்த பகர வடிவ நவகுண்டமாய் உள்ளது. இக்குழியில் நம் அருட்பெருஞ்சோதி சக்தி மிளிர்கின்றது. இக்குளத்து ஒளிர் தெய்வசக்தி புருவ மத்திய ஜீவாத்மாவில் பிரதிபலித்து திகழ்வதால் இப்புருவ மத்திய நிலையும் குளநிலையாக புறப்பொருள் படுவதாயிற்று. மேற்படி குளமும் அதில் விளங்கும் தெய்வஜோதி சக்தியும், அதாவது சரண பொய்கியும் சண்முகப் பெருமானாகவும் சகஸ்திர கமலமும் அதில் ஒளிர் தெய்வ திருவடியாகவும் பூம்பதமாகவும் வெள்ளை ரிஷபமும் அதன் மீதுள்ள பொன்னார் மேனி பெருமானாகவும் குறிக்கப்பட்டுள்ளதையே இங்கு காலும் குளமுமாய்க் கொண்டு கார்குளம் என இசைக்கப்பட்டதாம். ஆகவே பூசம் என்பது நம் அறிவு மன்றத்து ஒளிர் அருட்பீடத்து அகண்ட ஜோதியாம். இதில் பூரணச்சந்திரன் விளங்குவதானது அருட்பூரணத்தில் வெளிப்படும் அருட்பெரும் ஜோதியேயாம். எனவே தைப்பூசத்தால் அறியப்படுவது ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அதனால் பெறப்படும் அருட்பூரண சக்தியும் அதனால் சித்திக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையுமாம். இதற்கு பிரமாணம்: உயிரனுபவம் முற்றிடில் அதனிடத்தே ஓங்கு அருள் அனுபவமுறும் அச்செயிரி நல்ல அனுபவத்தே சுத்த சிவ அனுபவம் முறும் என்ற பெருமொழியால் தெளியப்படும். நடராஜ பிரபு தைப்பூசத்தன்று பதஞ்சலி வியாக்கிரமபாதற்கு தர்சனை அளித்ததின் உண்மை விளக்கம். நம் கார்குலத்தொழிலும் கடவுட்ஜோதியே நடனபதியாம். அங்கிருந்து ஆக்கலாதி 5 இயற்றி எல்லா பொருள்களையும் விளக்குவதே அருள் நடனமாம். இந்த நடனக் காட்சியை தைப்பூசத்தன்று பதஞ்சலி வியாக்கிரமபாதர் பெற்றார் என்பது யாதெனில், நம் நடனபதி தென்முகம் கொண்டு இலங்குகின்றார். இது நம் அறிவு பீடத்தின் வலதாகிய சூரியகலா சக்தியை குறிப்பது. நடராஜ வடிவத்தின் இடதுபுறம் பதஞ்சலி முனிவர் கீழ்நோக்கியும்
வலதுபுறம் வியாக்கிரமபாதர் மேல் நோக்கியும் நிற்கின்றனர். அதாவது நமது சூரிய கலையானது நம் இடது பெருவிரலில் ஆரம்பித்து வலது கண்ணை அடைந்துள்ளது காட்ட, இடதுபுறத்துள்ள பதஞ்சலி கீழ் நோக்கியும் வலத்தில் உள்ள வியாக்கிரமபாதர் மேல் நோக்கியும் இருப்பதாக காட்டி சூரியகலா இயக்க அனுபவத்தை தெரிவித்தனர். இச்சூரியகலா அனுபவத்தினின்று சிதாகாசத்தில் சிவபரம்பொருளை கண்டதே நடராஜ தரிசனை. இதுவும் சூரியகலையால் பெறப்படும் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் இவற்றால் சித்திக்கும் அழலொளி கடவுள் நிலையும் பெறப்படலால் தைப்பூசத்தன்றே வியாக்கிரமபாதற்கு நம் நடனபதி பொன்னம்பலத்தில் காட்சி கொடுத்ததாக கற்பனை செய்தனர். அடுத்த தலைப்பு திருவருட்பிரகாச வள்ளலார் தைப்பூச நாளில் விளக்கிய அருட்பெரும் ஜோதி சித்தி. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் பூர்ண தயா மார்க்கத்தை கைக்கொண்டு எல்லாம் வல்ல ஆண்டவருடைய பரிபூர்ண திருவருளை பெற்று எல்லா தத்துவங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் தன் சுதந்திரத்தால் நடத்தும் பெரும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டார். ஆதலால் உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதியாகவும் அவரை அறிந்து அடைவதற்கும் தைப்பூச விளக்கமே பொருந்துவதென்பதையும் காட்டற்கு அத்தைப்பூச தினத்தில் சத்திய ஞான சபையின் உண்மையையும் சித்தியையும் விளக்கி காட்டி அருட்பெரும் சித்திக்கும் தானே உதாரணமாக மற்றோர் ஆண்டு தைப்பூசத்தில் அருட்பெருஞ்சோதியாக தன் தேகத்தை மாற்றிக்கொண்டார். இப்பொழுது அருட்பெருஞ்சோதி வள்ளற்பெருமான் தூல தேகத்தோடு இல்லாது அருட்பெருஞ்சோதியாய் எங்கும் நிறைந்தும் அருளுடையார்க்கு காட்சி அளிப்பதாய் அங்கங்கு தோன்றியும் மறைகின்றார். ஈதல்லாது எல்லார் உள்ளத்தும் வெளிர்கின்ற கடவுள் ஜோதியில் சுத்த ஞான தேகத்தோடு நம் வள்ளற்பெருமான் நிலவி நின்று அவர் பெற்ற திருவருட் பேரின்ப பெரும் சக்தியை எல்லோருக்கும் வழங்குவதற்காக பக்குவம் வருவித்துக் கொண்டும் பக்குவப்பட மெய்ப்பொருள் விளக்கம் அளித்து கொண்டும் இருக்கின்றார். இதற்கு அகச்சான்று சுத்த வடிவும் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனுமோர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தான் என்றார். இதனால் சுத்த தேகமும் பிரணவ தேகமும் ஞான தேகமும் பெற்றிருந்து நம் வள்ளற்பெருமான் அருள் விளையாடல் எங்கனும் செய்தலை சுத்த சன்மார்க்க நெறி நின்றோர் காண்பர். அடுத்து இறுதி பகுதி, இறுதி அத்தியாயம் எண் 10 சுத்த சன்மார்க்க விளைவு. திருவருட் பெருஞ்சோதி சித்தராய் நம் வள்ளற்பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க அருட்பெரு நெறியை உலகிற்கு வருவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆதலால் ஒவ்வொரு பக்குவியும் தம் உள்ளத்துணர்வில் மேற்படி சுத்த சன்மார்க்கத்தை உணர்ந்துணர்ந்து வெளியிடுகின்றனர். எவ்வளவு தயவும் ஒருமையும் ஒருவனுடைய உள்ளத்தில் இடங்கொள்ளுகின்றதோ அவ்வளவுக்கவ்வளவு நம் சுத்த சன்மார்க்க உணர்ச்சியையும் அதன் லட்சியானுபவத்தையும் பெறுகின்றான். ஒருவன் மனதில் தோன்றும் சிந்தனைகள் உலகெங்கும் பரவுகின்றன, பரவி எல்லோரையும் சூழ்கின்றன. ஒத்த உள்ளத்தில் நுழைந்து மேற்படி சிந்தனைகளையே தோற்றுவிக்கின்றன. இதை விளக்குவது இப்போது தோன்றியுள்ள ஒலிபரப்பி, ரேடியோ பிராட்காஸ்ட், ஒலி வாங்கி, ரேடியோ ரிசீவர் முதலிய கருவிகளில் ஒருவாறு விளங்கும். இக்கருவிகளிலும் உரிய ஒலிகளையே ஏற்று பிரதிபலிக்கப்படுவன போன்று நம் உள்ளத்தும் ஒத்த உரிமையுள்ள சிந்தனைகளே பிரதிபலிப்பனவாம். இனம் இனத்தை சாரும் என்ற உண்மை விளங்கும். மேலும் நம் உள்ளத்தில் உதிக்கின்ற எண்ணங்கள் மற்றவர்களின் மனத்திலும் படிந்து அங்கு அதே உணர்ச்சியை தோற்றுவிக்க மறுபடியும் நம் உள்ளத்திற்கு இன ஒருமையான் வந்து சேர்கின்றன. ஆனால் முதலில் நமது எண்ணம் 1000 பேரை சார்ந்ததாக வைத்துக் கொண்டால் 1000 பேர் உள்ளத்தினின்றும் மேற்படி எண்ணம் பிரதிபலிக்க அவை நம்மை மறுபடியும் வந்தடைகின்றன. ஆதலால் நமது சிந்தனை நற்சிந்தனையாயிருப்பின் எல்லோருக்கும் நன்மையும் நமக்கு பெருநன்மை உண்டாம். அப்படி அல்லாது தீய எண்ணங்கள் நம்மில் தோன்றுமாயின் அதனால் பிறர்க்கு தீங்கும் நமக்கு பெருந்தீங்கும் உண்டாம். மேற்படி சிந்தனா சக்தி காரணத்தால் நாம் பிற உயிரிறக்க தயா எண்ணங்களை நம்மில் தோற்றுவிக்க அவைகள் பிறர் உள்ளத்தை அடைந்து அங்கிருந்து பிரதிபலித்து வந்து நம்மையே சார்ந்து நம்மில் தயா உணர்ச்சியை பெருக்குகின்றது. இங்கனம் பெருகும் தயா உணர்ச்சி நம் உள்ளத்தில் நிறைந்து வாக்கில் நிறைந்து காயத்திலும் நிறைகின்றது.
அப்போது நாம் சொல்லும் வாக்கியங்களும் செய்யும் பணிகளும் ஜீவகாருண்யம் நிறைந்ததாய் திகழும். அதனால் உயிர்கொலையும் உயிர்கட்கு துன்பமும் கிஞ்சித்தும் இல்லாத சிந்தனையும் மொழியும் செயலும் நம்மிலிருந்து வெளிப்படவும் அவை மற்ற உயிர்களின் உள்ளத்தும் வாக்கினும் செயலினும் தாக்கி அங்கங்கிருந்து பிரதிபலித்து நம்மை வந்தடைந்து நமது உயிர்க்கு கொலையும் துன்பமும் அற்ற பெருநன்மையை விளைவிக்கின்றது. கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாதுயிருணும் கூற்று மண்ணுயிரோம்பி அருளாழ்வார்க்கில் என்ப தன்னுயிரஞ்சம் வினை என்னும் பொய்யாமொழியார் தெளியப்படும். ஆகையால் ஒவ்வொருவரும் சதா நன்முயற்சியில் பழக வேண்டும். அன்றியும் கோபம், பயம், இச்சை, வீண்முயற்சி முதலிய தீய குணங்களால் நமது தேகத்தின் உட்கருவிகள் நிலையும் தன்மையும் கெட, அதனால் புறத்தோற்றத்தில் எண்ணறியா பிணிகளும் அவத்தைகளும் தோன்றி மூப்பு மரணாதிகளை வருவிக்கின்றன. ஆதலின் இத்தீ குணங்களை தயாவிசார அருள் அறிவால் மாற்றிக்கொண்டு அருள் நிலை உற்றிருந்திட பிணிகளும் மற்ற அவத்தைகளும் தோன்றாது ஒழியும். அப்போது நம்மில் விளங்கும் அருட்பெரும் கடவுட்சக்தியே நம் பசியையும் மரணத்தையும் தவிர்க்கும் அருள் விருந்தாயும் அருள் மருந்தாயும் இருக்க கண்டுகொள்வோம். ஆகவே இனிவரும் சுத்த சன்மார்க்க காலத்தில் அருள் மருந்தேயன்றி பிற மருந்துகள் ஏதும் வேண்டப்பட மாட்டாது. தயா ஒழுக்கத்தால் யாவரும் சுகமே சுத்த வாழ்வில் மிளிர்வர். மேற்படி சுத்த சன்மார்க்க பெருந்தலைவராக நம் வள்ளற்பெருமானே தானே இருந்து கொண்டு அருளாட்சி புரிகின்றார். இக்காரணத்தால் இப்பொழுது சுத்த சன்மார்க்க மெய்ப்பொருள் உணர்ச்சி பலர் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்து உலகெங்கும் மனம் வீசுகின்றது. இந்த மனம் நம் சுத்த சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி மலர் மனமென்று அறிதல் வேண்டும். மேலும் இப்பொழுது தோன்றியுள்ள மகான்களும் பெரியார்களும் அவர்களால் தோற்றுவிக்கப்படுகின்ற சத் சங்கங்களும் மடங்களும் சமாஜங்களும் ஆசிரமங்களும் பொது நிலையங்களும் மந்திரங்களும் அவர்களாலும் அவைகளாலும் வழங்கப்படும் நூல்களும் பொருள்களும் நம் சுத்த சன்மார்க்க பெருநெறியின் ஏகதேச விளக்க கருவிகளாக அமைவனவாம். ஆகையால் மேற்படி சத் சங்கங்களாலும் மடங்கள் முதலியவற்றாலும் பூரண சுத்த சன்மார்க்க லட்சியம் அறியப்பட மாட்டாது. ஆனால் அவற்றில் பழகி நல்லொழுக்கம் நிரம்பி பொது நோக்கமும் உண்மை அறிவு விளக்கமும் பெற்றுக்கொள்ளத்தக்க கருவிகளாய்த்தான் அவைகளை கருதல் வேண்டும். அல்லாது அவைகளில் நம் லட்சியத்தை வைத்துவிட்டால் உண்மை அறிந்து கொள்ள முடியாது. உண்மை அறிந்து கொள்ள முடியாவிட்டால் பூரண தயா ஒழுக்கம் வராது. அது வராதபோது கடவுளுடைய பூரண அருளும் அதனால் அடையப்பெறும் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இல்லாத சுகபூர்ண பெருவாழ்வை அடைந்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடா பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆதலால் சுத்த சன்மார்க்க லட்சியம் தவிர பிற ஒன்றில் பற்று வைக்க வேண்டாம். மேற்கூறிய மகான்களும் பெரியார்களும் சுத்த சன்மார்க்க கொள்கையின் ஒரு சில மட்டும் ஏகதேசமாய் பெற்றனர். ஆதலின் அவர்களினது பக்குவ நிலைக்கேற்ப ஏகதேச மெய் உணர்வு கொண்டு பழைய சாஸ்திர கொள்கைகளையும் சமய கோட்பாடுகளையும் சமரச ஒளியிற்கண்டு புதிய அன்பு நெறியையும் சமரச கொள்கைகளையும் போதித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் சுத்த சன்மார்க்கத்தின் பூரண ஞானம் பெற்றுக்கொள்ளாததினால் பூரண சாகாக்கலா அனுபவம் பெறாது சாமானியர்களைப் போன்றே மாண்டொழிகின்றனர். ஆகையால் அவர்களால் காட்டப்பட்ட நெறியினின்றும் சுத்த சன்மார்க்க லட்சியத்தை ஒவ்வொருவரும் வருவித்துக் கொள்ளல் வேண்டும். இதற்கு காலம் வந்துவிட்டது. சுத்த சன்மார்க்கம் இனி வழங்கப்படும். இதுவரை தோன்றிய சத் சங்கங்கள், சமாஜங்கள், மடங்கள், ஆசிரமங்கள் முதலியனவும் சுத்த சன்மார்க்க ஒளி பெற்று அருட்ஜோதியில் ஏகமாய் ஓங்கி மிளிரும். எல்லோரும் ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்களாய் உண்மை அன்பு நெறியால் அருள் நெறி பற்றி உலகியலில் வாழ்வதோடு தெய்வ திருவருட்சக்தியால் தங்களுடைய ஜீவதேகங்களையெல்லாம் சுத்த கரண ஜோதி தேகங்களாய் அருள் விளக்கத்தோடு சுகபூர்ண பெருவாழ்வில் வாழ்வார்களாக. அடுத்த தலைப்பு அருட்பெருஞ்சோதி விண்ணப்பம். அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, எல்லா மனிதர்களுடைய உள்ளமாகிய திருச்சபையில் விளங்குகின்ற எல்லாம் செய்யவல்ல தனி கருணை பெரும்பதியே, தேவரீருடைய அருட்பூரண திருச்செயல் கொண்டு எல்லோரையும் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரிமை உடையவர்களாக ஆக்கிவிடல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முதற்படியாகிய தயா ஒழுக்கமும் அதனால் பெறப்படும் திருவருள் உணர்ச்சியும் அதனால் பெறப்படும் சாகாக்கலா அனுபவம் வழங்கும் கடவுள் நிலை சித்தியும் எல்லாரும் பெற்று பெருங்கருணை பெரும்பதியின் பேரருள் பெருஞ்சோதி ஆட்சியில் பெரும் சுகமுற்று
என்றும் விளங்கி வாழும்படி திருவருள் பாலித்தல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தெய்வமே வந்தனம் 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 தயவு. இத்துடன் இந்த வடலூர் சத்திய ஞான சபை தத்துவ விளக்கம் என்ற நூலின் இறுதி பகுதி நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் அவர்களது கவனத்திற்கு இந்த நூல் 1939ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது என்பதால் இதில் குறிப்பிடப்பட்ட ஒரு சில அந்த விளக்கங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த வகையிலே அமைந்துள்ளன என்பதை மனதில் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.